அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தாமரை ஒரு காலமும் மலராதுப்பா. பிஜேபின்னு ஒரு கட்சியே இல்லைப்பா. இங்கே சும்மா ஏதோ 4-5 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காப்பா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. பாஜக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, தாமரையும் மலர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது பட்டி தொட்டி எல்லா இடமும் போய் வளர்ந்துருச்சு. எல்லா மக்களுக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கு முதற்கொண்டு தெரியும். சரி, நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும். ஒரு காலத்தில் எனக்கு பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குன்னே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியும் நமக்கு பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்றது தெரியும். இன்றைக்கி சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கா தெரியும். அதுக்கு காரணம் யார்? அண்ணன் அண்ணாமலை. ஏன்னா அவர் இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி நாயகமாக மக்களுக்கு போற்றும் ஒரு தலைவனாகவும் இருக்கிறார். ஏன்னா அவருடைய பேச்சு எதுக்கும் பயப்பட மாட்டாப்புல, கரெக்டாக பேசுவாப்புல. ஒரு இடத்துல பேசினாலும் அந்த டேட்டாவோட பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருப்பாப்புல. அதனால் இன்றைக்கி பல இளைஞர்கள் அவர் பின்னாடி தான். இன்றைக்கி பாஜக கட்சியை வளர்த்ததுக்கு நான் இதுக்கான யாரையும் குறை சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அண்ணன் ஐயா பொன்னார் அவர்களாக இருக்கட்டும், அக்கா தமிழிசையாக இருக்கட்டும், அண்ணன் எல்முருகனாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வளர்த்து விட்டுட்டு போனாங்க. அண்ணன் எல்முருகன் அவர்கள்லாம் ஒரு வேலி ஏற்றலாம் தொடங்கிலாம் பண்ணிலாம் நல்லபடியாக வச்சுட்டு போனாங்க, வளர்த்து வச்சுட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணாமலை வந்தவுடனே ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாஜக. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அவர் போனார்னா அது இன்டர்வியூ எடுக்கிறக்கே எவ்வளோ பேர், அவர் என்ன சொல்ல வர்றாரு, அடுத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற அவர் பேச்சை கேட்குறக்கே அவ்வளவு ஆர்வம். அந்த எண் மக்கள் பாத யாத்திரையிலலாம் அவ்வளவு கூட்டங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த 234 தொகுதியும் போனாப்புல எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஒரு தொகுதி 2 தொகுதி ஒரு 10 தொகுதிக்கு கூட்டம் வரும், அதுக்கப்புறமா எல்லோரும் சலிப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு. போராடம் பூரம் கூட்டம். அப்போனா அதுக்கெலாம் என்ன காரணம்? பாஜக வளர்ந்துருச்சு. அவர் போராடம் பூரம் நம்மளுடைய பாஜக தமிழ்நாட்டுக்கு அடுத்து என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ண போகிறோம், பாரத பிரதமர் என்னென்ன செஞ்சார், எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் எடுத்து சொல்லி மக்களுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சார். இப்போ சொல்லப்போனால் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. எல்லா எல்லா மாவட்ட தலைவர்களும் அங்கங்கே மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகளும் கிராமமாக சென்று அவங்களுக்குள்ளே இருக்க மக்கள்கிட்ட நம்ம அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா சின்ன சின்ன மாநாடுகள் அங்கங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. திருமுனை பிரச்சாரங்களில் நம்மளுடைய அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா என்ன செய்தார் அப்படின்ற எல்லா இதையும் சொல்லி மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்ப்போம். எல்லா இடமும் பாஜக சென்றுச்சு, தாமரை மலர்ந்துருச்சு. வர்ற தேர்தலில் தெரிஞ்சிடும் பாஜக என்ன பண்ண போகுது, எந்த மாதிரின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.